ஐஐடி ஜாயின் பண்ணலாமா, இல்லை +1 +2 எடுக்கலாமா, சயின்ஸ் எடுக்கலாமா, மேக்ஸ் எடுக்கலாமா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா, இல்லை அக்கௌண்ட்ஸ் எடுக்கலாமா, இல்லை வெக்கேஷனல் குரூப் எடுக்கலாமா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கலாம். திஸ் வீடியோஸ் ஃபார் 10th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 10th மார்க்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சப்போஸ் உங்களுக்குள்ள இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னா, ஒரு நோட்புக்கோ இல்லை ஒரு பேப்பரோ எடுத்துக்கோங்க. அதை ஒரு 4 காலமாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் காலமில் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். செகண்ட் காலமில் உங்களோட வீக்னஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். தேர்ட் காலமில் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபோர்த் காலமில் உங்களுக்கு என்ன த்ரெட் இருக்குது. த்ரெட்னா என்னென்ன விஷயங்கள் உங்களை தடுக்கும், உங்களோட கோல், உங்களோட ட்ரீமை ரீச் பண்ண விடாமல் என்னென்ன விஷயங்கள் தட் ஆர் பாசிபிள் டு ஹோல்ட் யூ பேக் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயமே வந்து போத் உங்களோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் as well as ப்ரொஃபஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இதை எழுதும் போது யூ வில் கெட் அன் ஐடியா, உங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரி கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணணும், மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி நீங்கள் அந்த வந்ததுக்கப்புறம் டேக் அ டிசிஷன். அவசரப்பட்டு நீங்கள் மற்றவங்க எடுக்கிறாங்கன்னு எந்த டிசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா படிப்புங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கணும்னு இல்லை. நம்மளால் சந்தோஷமாக படிக்க முடியும், ஹாப்பியாக படிக்க முடியும், நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கும்போது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போடுங்க, டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி டோன்ட் வேஸ்ட் யோர் மனி, யோர் டைம் அண்ட் எஃபர்ட் எதையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சுட்டு முடிவெடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குது, சக்தி என்னால் முடிவெடுக்க முடியல அப்படின்னா டெஃபினட்டாக ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ. என்னோட ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். நான் உங்களுக்கு என்னோடய நம்பர் இங்கே கொடுக்குறேன். எங்கள் டீம் மெம்பர்ஸ் டெஃபினட்டாக உங்கள் கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் நீங்கள் எங்கள் கூட கன்சல்டேஷன் பண்ணலாம், இல்லை ஆன்லைன் வெபினார்ஸ் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். டெஃபினட்டாக உங்கள் லேர்னிங் ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஹாப்பியான ஒரு ப்ராசஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை, உங்களோட கனவுகளை சந்தோஷமாகவே நீங்கள் ரீச் பண்ண முடியும். கஷ்டப்பட்டு அப்படி தான் போய் ரீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மண்டை உடச்சிக்கு அப்படி தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஹாப்பியாகவும் லேர்னிங் பண்ண முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் மார்க்ஸ் குறைஞ்சி போனால் கூட கவலைப்படாதீங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனி ஒன். நீங்கள் ஒருத்தரும் யூனிக். ஸோ we cannot say that, like ஒரு ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒருத்தருமே யூனிக். ஸோ டோன்ட் வரி அபவுட் யுவர் மார்க். என்ன சக்தி சொல்கிற, ஹாப்பியான லேர்னிங் வந்து பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள். ஒரு மனுஷன் வந்து ஹாப்பியாகவே அவங்களோட கோலை ரீச் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா. With that note, this is Shakti signing off. Bye bye.